ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக மண்டே அண்ட் டியூஸ்டே நம்ம வந்து மண்டேக்கு முன்னால் ப்ரிடிக்ட் பண்ணபடி இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் சொன்னோம். 23,130 அண்ட் பிலோ 23,880. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்தது அபோவ் இல்லைன்னா இந்த லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகி அங்கேயே க்ளோஸ் ஆனால் நெகட்டிவிட்டி அப்படின்னும் ஆல்ரெடி 2 நாள் கன்சாலிடேஷன்லேயே போயிடுச்சு. ப்ளஸ் நேற்று நம்மளுடைய பிளானிங் வந்து இந்த 2420க்கு மேலே போகும்போது புல்லிஷ் ட்ரேட், இல்லைன்னா 23,950க்கு கீழேயே அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்பெண்ட் பண்ணால் நெகட்டிவிட்டி அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து 23,880 வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு கீழே இருக்கிற வரைக்குமே ஷார்ட் ட்ரேடு தான் எடுக்கணும் அப்படின்ற பிளானிங் இருந்தது. ஸோ இந்த ஏரியா வந்து உண்மையிலே 23,950க்கு கீழே தான் அட்லீஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிச்சு. ஸோ இங்கே ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது மறுபடி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இது வந்து அவ்வளோ ஆப்வியஸாக இல்லை. நிறைய பேர் வந்து இங்கே கொஞ்சம் மிஸ்லீட் ஆகிருப்பீங்க. என்ன அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து லாங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடியே வந்து இங்கே ஷார்ட் கீழே வந்து இதை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு இந்த லைன் அப்படின்றதுனால இங்கே லாங் போகலான்னு பிளான் பண்ணி இருந்திருப்பீங்க. பட் நான் பிளான் பண்ணல. ஏன்னா லாங்கு நம்ம கண்டிஷன் படி 23,020 இதுக்கு மேலே தான் வந்து லாங். ஸோ ஈவன் இங்கே போனாலுமே லாங்குக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காது அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ்டான சுச்சுவேஷன் தான். பட் இங்கே யாரும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். குளோபல் நியூஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஈவெண்ட் எதுவும் நடக்கலை. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் தான், மேலே தான் போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அந்த டாப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. நேற்று கூட எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 2%, 3% அந்த மாதிரி ஹையராக தான் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எல்லா டாப் கம்பெனிஸ் எல்லாமே. எஃப்ஐஐ செல்லிங் நேற்றோட ஜூன் மந்த் முடிஞ்சது அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் ஜூன் மாதமும் ஒரு 45,000 crores செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி வைஸ் நெட்டாக வந்து எஃப்ஐஐ பை பண்ணது லாஸ்ட் இயர் ஜூன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. 1 year வந்து கண்டினியூஸ் செல்லிங். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சிக்னல் தான் அதிலிருந்து கிடைக்குது. பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து லிட்ரலி கண்டினியூஸாக ஒரு 1 week இல்லை 10 days வந்து கண்டினியூ பை பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அது ஒரு சின்ன ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாம் புலிஷ் போகிறதுக்காக. ஓகே, இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹையராக. அதனால் வந்து யாரும் கேப் அப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியோட நிஃப்டி ஃபியூச்சர் தானே அது வந்து கான்ட்ராக்ட், அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து ரோல் ஓவர் ஆகுது. ஸோ இன்னையிலேருந்து அது ஒரு புது கான்ட்ராக்ட். போன மாதத்தில் உள்ள கான்ட்ராக்ட் முடிஞ்சு இன்றைக்கி புதுசாக ஓப்பன் ஆகுறதுனால கிஃப்ட் நிஃப்டி வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு யாரும் இன்னைக்கு கேப் அப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் டு கேப் டவுன் இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இன்றைக்கும் வந்து இந்த லைன்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து ரொம்ப கிடையாது. அகைன் அந்த இம்பார்ட்டன்ட் லைன் வந்து 23,880 அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் லைன். இன்கேஸ் இதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி அகைன் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒன் ஹவருக்கு வந்து கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட் ட்ரேடு 23,800 வந்து கீழே இருக்குது பாருங்கள். 23,800 வந்து பிரேக் டவுன் கொடுக்கணும் இன்னைக்கு, இன்கேஸ் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிட்டு இருந்தால். ஈவன் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த ஏரியாவில் போயிட்டு 24,000 அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்ததுனாலும் ஸ்டில் வந்து ஷார்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எப்போ அப்படின்னா சேம் கண்டிஷன், நேற்று சொன்னால் அதே கண்டிஷன் தான். 23,950 அதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா ஷார்ட் வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். லாங் போகிறது வந்து ஒன்லி ஆஃப்டர் 24,020 இதை கிராஸ் பண்ணால் லாங் ட்ரேடுக்கு வந்து பிளான் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இமீடியட்டாக வந்து லாங் போகிறதுக்கு வந்து இந்த லைனை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஓப்பனிங் ஆகி சடனாக 24,020 அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாங் வந்து பிளான் பண்ணுங்கள். உடனே இமீடியட்டாக வந்து லாங்குக்கு வந்து பிளான் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லைனில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, சேம் அதே லைன் தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று சொன்ன அதே கண்டிஷன்ஸ் தான். 23,950க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு half an hour அட்லீஸ்ட் 1 hour ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஷார்ட்டே வந்து பிளான் பண்ணலாம். லாங் போகிறதா இருந்தால் 24,020க்கு மேலே. ஓகே, ஏன்னா நேற்று வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீக்குக்கான ஆப்ஷன்ஸில் நிறையா பேர் வந்து 23,800 அந்த புட் ஆப்ஷனை வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக வந்து ஜம்ப் ஆவாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் 23,800 புட் ஆப்ஷனில் வந்து நிறையா ஓஐ வந்து கிரியேட் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்டார்டிங்லேயே மீன்ஸ் ஃபியூச்சர் ஸ்டார்டிங் இன்றைக்கே வந்து 23,800 ஷார்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் ஆகுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறையா ஸ்டாப் லாஸஸ் இங்கே கிரியேட் ஆகும். ஸோ அதை எடுக்கிறதுக்காகவது கண்டிப்பாக
வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய பிளானிங்கையும் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.